கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் பேருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமாகவே ஸ்கூல்லாம் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பு. பசங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கே இன்னும் தரல, எங்களுக்கு பண்ணி விட்டு போங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க கவர்மெண்ட்டு கொடுத்தது. அந்த கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைன்னா எவ்வளோ பேர் இன்னும் அப்படியே இருந்திருப்பாங்க. அந்த லேப்டாப்பை வச்சு எவ்வளோ பேர் முன்னேறினவங்க இருக்காங்க தெரியுமா? அது ஒரு எப்படியோ இந்த ஓசில் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுனால சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. இதெல்லாம் ஐயோ, இதெல்லாம் எவ்வளோ மறக்கவே முடியாத நினைவுகள்ங்க இதெல்லாம். 2Gயே இருந்திருக்கலாங்க. எனக்கு டெக்னாலஜி வளர்றதும் பிடிக்கல, ஒன்றுமே பிடிக்கல. அந்த காலத்துக்கே போயிடலாமான்னு தோணுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சரி, சும்மா ஒரு வீடியோ சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? 8 ரூபா நெட் கார்டு, வோடாஃபோனு, ஏர்டெல்லு, ஐடியா, டொக்கோமோ நிறையா இருக்கும். 8 ரூபா நெட் கார்டு வாங்கிட்டு போட்டோம்னா 30 MB, அந்த 30 MB 1 டே வேலிடிட்டி. அந்த 30 MBயை ஒரு நாளுக்குள்ளே காலி பண்ணுறதே எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஏன்னா அது 2G நெட்ஒர்க் இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஒரு சாங் 4 MB சாங்கை டவுன்லோட் பண்ணனாவே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வீடியோ சாங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. அப்போலாம் வீடியோ சாங் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போலாம் எல்லாமே பண்ண முடியுது. ஃபுல் படமே 5 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகுது. அதுவும் இல்லாமல் பார்க்குறோம், OTT நிறையா வந்துச்சு, ஆன்லைன் எனி டைம் இருக்குது. ஆனால் பிடிக்கலையா எதுவுமே. கரையில நிற்கிற நான் கடலுக்குள்ளே இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது. கடலுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கும் சரி, கடலுக்கு கரையில் இருக்கிறவனும் சரி, எல்லாருக்குமே அழுத்தம் அதிகமாக தாங்க இருக்கும். இது எல்லாருமே சமாளித்து தான் ஆகணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சொகுசான லைஃப் யாருக்குமே கிடைக்காது. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னா ப்ரெஷரை தாங்கி தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேலை செய்யாமல் கரையில் இருந்தினாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சமாளித்து தான் ஆகணும், தாங்கி தான் ஆகணும். வேலைக்கு போகாமல் எத்தனை நாள் இருப்ப? உனக்கு என்ன விஷயம் வந்து லைஃப்பில் பண்ண தோணுதோ அதையா நம்ம வேலையை எடுத்துகிட்டு பண்ணாதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா நம்ம வீட்டில் கடன் இருக்குது, எதனா ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேலைன்ட்டு போகிறோம்ல, அங்கே தான் பிரச்சனையே.